இது வந்து சமூகத்துக்கு இடையே, இது வந்து ரெண்டு குடும்பத்துக்கு இடையில நடந்த ஒரு காதல் பிரச்சனை. அவங்க கொடுக்கறது வாங்கினது வந்து அவங்களோட குடும்பத்துல உள்ள பிரச்சனை. அதை வந்து இது ஒரு சமூக பிரச்சனை மாதிரி சித்தரிக்கிறாங்க. என்ன கொடுமை சரவணன். இல்ல தெரியாம தான் கேக்குறேன். ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனை அந்த வீட்டுல உள்ள 4 சுவத்தோட முடிச்சுக்கணும். கொலை நடந்தது ரோட்ல, அதுவும் நாங்க ஆண்ட பரம்பரை வீரமா சொல்ற உங்க கட்சிக்காரர்கள் கொஞ்சம் கூட ஆண்மையே இல்லாம நயவஞ்சகமா கவின் கண்ணில் மிளகா அப்படி தூவி விட்டு அவர் சுதாரிக்கிறவங்கள அவர் கொஞ்சம் கூட ஈவருக்கமே இல்லாம வெட்டி கொண்டு இருக்காங்க உங்க கட்சிக்காரர்கள். இது எப்படி குடும்ப பிரச்சனையாகும்? இது பொதுநல பிரச்சனை. உங்க வீட்டு பையன் எப்படி கொண்டு இருந்தா இதுவும் அவங்க குடும்ப பிரச்சனை, நீங்க அமைதியா இருந்திருப்பீங்களா? அவங்க பொண்ணை கொடுக்க இஷ்டம் இல்லையா? எங்க வீட்லயே நம்ம 2 பேரும் வெட்டி கொண்டுடுவாங்கன்னு அவன்கிட்ட சொல்லிடுமான்னு அந்த பொண்ணுக்கு அவங்க அட்வைஸ் பண்ணிருக்கலாம். அதை விட்டுட்டு இப்படி கூப்பிட்டு வச்சு கொள்றாங்க. எப்படி குடும்ப பிரச்சனை ஆகும்? கல்யாண சம்பந்தம் புரிஞ்சு போனதோட அந்த விஷயம் அப்படியே முடிஞ்சு போயிருந்தா அது குடும்ப பிரச்சனை. ஆனா இது அதுக்கும் மேல போய் நடு ரோட்ல கொஞ்சம் கூட ஈவருக்கமே இல்லாம ஆண்மையே இல்லாம கண்ண மிளகாப்படியை தூவி வெட்டி கொலை வரைக்கும் போய் முடிஞ்சிருக்கே. அப்புறம் எப்படி இது குடும்ப பிரச்சனை ஆகும்? மிஸ்டர் வக்கீல் வண்டுமுருகன், அப்புறம் மிஸ்டர் வண்டுமுருகன் குடும்ப பிரச்சனைங்கிற பெயர்ல ஒரு மேஜரான பெண்ணுடைய கல்யாண ஆசை, கல்யாண விருப்பத்துல தலையிடுறதுக்கு அம்மா அப்பா அண்ணா யாருக்குமே உரிமை அதிகாரம் கிடையாது. அவ லவ் பண்ண பையன் கவின் ரொம்ப நல்ல பையன், நல்லா சம்பாதிக்கிறான், 2 பேருக்கு பிடிச்சு போயிருக்கு, மனசு ஒருத்தருக்கு. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? இல்ல ஜாதி ஒண்ணு மட்டும் தான் பிரச்சனையா? ஊருக்காரங்க ஜாதிக்காரங்க 1000 சொல்லுவாங்க. என்ன மாப்பிள்ள இப்படி பண்ணிட்டாங்க, விடக்கூடாது மாப்பிள்ள, போய் அவங்களை கவனிய மாப்பிள்ள, நம்ம ஜாதி என்ன, நம்ம அந்தஸ்து என்ன, நம்ம ஆண்ட பரம்பரை போய் விடாத மாப்பிள்ளன்னு உங்க ஆட்கள் உங்க பங்காளி ஏன் உங்களை தூண்டி விடுறான்னா, நீங்க வெற்ற ஆளு, நீங்க வெட்ட போற ஆளு, உங்களை விட அவனுக்கு தான் பெரிய எதிரி. அதனால உங்க மூலமா அவனுடைய பகை தீர்த்து இருக்கிறதுக்காக உங்களை தூண்டி விடுறான். இதெல்லாம் இந்த சுதாகர் இவ்வளவு அழகா இந்த வீடியோ மூலமா எடுத்து சொல்லி உங்க மரமண்டல உடைக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. வாய் மீறி வந்து சும்மா இல்லாம எதுக்கு அவனை என்னென்னமோ ஏத்தி விட்டு இருக்கீங்க? என்னடா அது? அக்கா லவ் பண்ணணும் கொண்டுட்டேன். கொண்டுட்டியா? அண்ணே வாங்கண்ணே, சரண்டராயா தம்பி? தெரிஞ்சே தெரியாமலோ இனத்துக்காக நீ ஒரு பெரிய தியாகத்தை பண்ண. பேக் அடிச்சிட்டா பத்தியா? நான் தான் சொன்னல பேக் அடிச்சிரேன். பேக் அதை புரிஞ்சிக்காம இது ஜாதி வெறிய தூண்டி விடுதுன்னு திட்டிக்கிட்டே இருக்கீங்க. இந்த வீடியோவை அந்த சேனல்ல டெலீட் பண்ணணும்னு கேஸ் போடுறீங்க. என்ன இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா வக்கீல் வண்டுமுருகன் சார்? நமக்கு நம்ம பொண்ணுடைய சந்தோஷம் வசதியான வாழ்க்கை தான் முக்கியம், போயிட்டே இருக்க வேண்டியதானே. இப்படி உங்க வீட்டுல அவங்க சம்பவம் பண்ணிருந்தாங்கன்னா இப்படிதான் கோபி சுதாகர் யூடியூப் சேனல்ல கேஸ் போடுவீங்களா மிஸ்டர் வண்டுமுருகன்? சுர்ஜித் வீட்டுக்காரங்க உண்மைக்கு நல்ல ஜெனியூனான ஆட்கள், நல்லவங்க என்ன பண்ணிருக்கணும்? தம்பி இதெல்லாம் ஒத்து வராத வீடு கவின் பொண்ணு பார்க்க வர்றதுக்கு முன்னாடியே வார்னிங் பண்ணி அனுப்பியிருக்கணும். இல்ல தன்னுடைய வீட்டு பொண்ணுக்காவது வேற ஜாதி பசங்களை லவ் பண்ணினா வெட்டிடுவேன்னு மிரட்டி வளர்த்திருக்கணும். இல்ல அந்த பொண்ணுக்காவது கவின் ப்ரப்போஸ் பண்ணும்போது டேய் இதெல்லாம் நமக்கு ஒத்து வராடா, நம்ம 2 பேரும் வேற வேற ஜாதி கல்யாணம் பண்ணிட்டு போறோம்னா எங்க அம்மா அப்பா நம்ம 2 பேரும் வெட்டி கொண்டுடுவாங்கன்னு ஆரம்பத்துல என்ன சொல்லி காட்டி விட்டுருக்கணும். அவங்க சுத்துறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். அதையெல்லாம் விட்டுட்டு நடு ரோட்ல ஈவருக்கமே இல்லாம கொண்டுட்டு அப்புறம் இது இங்க கட்சிக்காரங்களுடைய குடும்ப பிரச்சனைன்னு சொன்னா கேட்கறவங்க கேனப்பேலா வண்டுமுருகன் சார். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசுற மறந்துட மாட்டானா?